Taste the Daily. சென்னையில் காமராஜர் சாலையில் உள்ள பொதுப்பணித்துறை முதன்மை தலைமை பொறியாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஒப்பந்ததாரர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. தமிழகம் முழுவதும் பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம், நேரு உள் விளையாட்டு அரங்கம், அரும்பாக்கம் சித்தா மருத்துவமனை உள்ளிட்ட இடங்களில் பல இடங்களில் ஒப்பந்த முறையில் பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. ஆனால் இதில் பணி செய்த ஒப்பந்ததாரர்களுக்கு ஸ்டாலின் மாடல் அரசு நிலுவைத் தொகையை 42 கோடி ரூபாய்க்கு மேல் நிதி அளிக்காமல் உள்ளது. எனவே பாதிக்கப்பட்ட ஒப்பந்ததாரர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு பொம்மை முதல்வரின் ஆட்சிக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். இது எங்களோட கஷ்டங்கள் மற்றவங்களுக்கு தெரிஞ்சு ஆகணும். இவ்வளோ கோடிய பணத்தை விட்டுட்டு நாங்கள் கஷ்டப்படுறது, நகை வச்சாச்சு, வட்டி கட்டியாச்சு, வீடு வைக்க வேண்டிய நிலைமை வந்துட்டோம். நாங்கள் எல்லாருமே ஒவ்வொருத்தரும் அவ்வளோ கஷ்டப்படுறோம். இந்த அதிகாரிங்க என்னன்னு கூட கண்டுக்க மாட்டாங்க. அதை ராமநாதபுரத்தில் அரசு பேருந்தை தனியார் பேருந்து வழிமறித்ததுடன் அரசு ஓட்டுநரை மிரட்டிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. ராமநாதபுரம் பேருந்து நிலையத்தில் இருந்து தென்காசி நோக்கி செல்ல வேண்டிய அரசு பேருந்தை ஒரே வழித்தடத்தில் செல்லும் பிரச்சினை காரணமாக தனியார் பேருந்து வழிமறித்தது. இது குறித்து பேருந்து ஓட்டுநர் கேட்டும் பேருந்தை எடுக்க மறுத்த தனியார் பேருந்து ஓட்டுநர் அரசு ஓட்டுநரை மிரட்டியுள்ளார். பேருந்து புறப்பட தாமதமானதால் ஆத்திரமடைந்த அரசு பேருந்து பயணிகள் தனியார் பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் அரை மணி நேரத்திற்கும் மேலாக தாமதமாக அரசு பேருந்து புறப்பட்டு சென்றது. விடியா ஸ்டாலின் ஆட்சியில் அரசு பேருந்து ஓட்டுநருக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை உள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர்.